நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, இந்த ஜோசியர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஜாதகத்தில் ஏதாவது மேஜர் டெக்னிக்கல் ப்ராப்ளமா? அப்படிலாம் கிடையாதுப்பா. டக்குன்னு சொல்லிட்டா பெருசா வெயிட்டா ஃபீஸ் போட முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் பில்டப் கொடுக்குறாரு. இவர் அந்த கேட்டகரி கிடையாதுடா. அப்பா நல்லா விசாரிச்சு தான் வந்திருக்கிறேன். இவர் ஜாதகம் பார்க்கறதுல பிஸ்தாடா. அதுவும் திருமணம் பொருத்தம் பார்க்கறதுல கில்லி பாபு. கில்லியோ பல்லியோ பேச்சுல தெரிஞ்சிடும். இவர் தான் உங்க பையனா? ஆமாங்க. நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கிறது இவரோட ஜாதகம் தானே? பொருத்தெல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, பொண்ணை இனிமே தான் பார்க்கணுமா இல்ல ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டு வந்து பொருத்தம் கேட்குறீங்க? அது வந்து பொண்ணை ஏற்கனவே பார்த்தாச்சு. பொண்ணு பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்புறம் எதுக்கு ஜோசியெல்லாம் பார்த்துக்கிட்டு? ஜோசியம் பார்க்கறதா இருந்தா முதல்ல எல்லாம் பார்த்துருக்கணும். இல்லைங்க, ஜாதகத்தை பார்த்தீங்க, என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ எதுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண ஜாதகம் பார்க்குறீங்க? பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் விடுங்க. ஒரு ஜோசியரா இந்த ஜாதகத்தை பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன கேட்டா உங்க பையனுக்கு நீங்க வேற இடத்துல வரன்னு பார்க்கறதா நல்லது. இந்த ரெண்டு ஜாதகமும் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாது. பையனுடைய கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இதை மறந்துட்டு வேற இடம் பார்க்கறதா நல்லது. இல்ல, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா? வேண்டான்னா விட்டுருங்களேன். எதுக்கு தேவையில்லாம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பையனுடைய ஜாதகம் பர்ஃபெக்டா இருக்கு. பிரச்சனை பொண்ணுடைய ஜாதகத்துல தான். அதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். ஒத்து வராதுன்னு திருப்பி கொடுத்துருங்க சார். அதை தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர்கிட்ட சொல்லி பொண்ணுக்கு தான் தேவையில்லாம மன கஷ்டம். இல்ல, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. ஓ, எதனால இப்படி சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா பொண்ணுக்கு உதவி பண்ணலான் தான். கெட்டதை சொல்ல வேண்டான்னு பாக்குறேன். கேட்காம விட மாட்டீங்க போல இருக்கு. பொதுவா திருமண பொருத்தம் பார்க்கறப்ப லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதுதான் கலஸ்திரஸ்தானம். பொண்ணுடைய ஜாதகத்துல கலஸ்திரஸ்தானத்துல கேது இருக்கான். கலஸ்திரஸ்தானத்துல கேது இருந்தா கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அவங்க 2 பேருமே கணவன் மனைவியா இருப்பாங்களே தவிர ஒரு மகிழ்ச்சியான இல்லறம் அமையாது. அது மட்டும் தானா? பொதுவா ஜாதகத்துல 10 பொருத்தத்துல குறைஞ்சபட்சம் 5 பொருத்தமாவது பொருந்தி இருக்கணும். ஆனா இந்த 2 ஜாதகத்திலையுமே 7 பொருத்தம் சரியா இல்லை. வெறும் 3 பொருத்தம் தான் இருக்கு. அந்த 3ல கூட முக்கியமான பொருத்தம் எதுவுமே இல்லை. அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தா பண்ணிடலாமே. அடுத்தது கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். பொதுவா மாங்கல்ய ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலே பிரச்சனை. இந்த ஜாதகத்துல செவ்வாயோட சனியும் சேர்ந்திருக்கு. கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளையுடைய ஆயுளுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஒரு ஜோசியக்காரனா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். பெரிய பிரச்சனை தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறது முட்டாள்தனம், அபத்தம். இல்லை அந்த பொண்ணு தான் உங்களுக்கு முக்கியம்னு பட்டுதுன்னா நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. ஜாதகத்தை தூக்கி போட்டுருங்க. பையன் வாழ்க்கை கடவுள் விட்ட வழி.